இன்றைக்கி நம்ம சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுட்டு அதை ரோலாக இது பண்ணிட்டு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நூடுல்ஸ் மாதிரி ஆயிரும். அதை வச்சு கொஞ்சம் சிக்கன் போட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுறது தான் இந்த சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கேப்சிகம் என்ன கலர்ஸில் கிடைக்குதோ உங்களுக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன் டொமேட்டோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சப்பாத்தி ரோலாக நம்ம இது பண்ணிட்டு சீசரை வச்சு கட் பண்ணணும். கேப்சிகம்க்கு அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிட்ஸ்கிட்டே கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே சுருட்டி அப்படியே கட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஆகிடும். அது நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எக் போடுறதுனா போட்டுக்கலாம், பன்னீர் போடுறதுனா போட்டுக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூளும் சாட் மசாலா கொஞ்சமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த கிரேவி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிக்கன் வந்து நான் கிரில் சிக்கன் ஆஃப்டர்நூன் வந்திருந்தது. அது வந்து ரொம்ப மிஞ்சிருச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால இது பண்ணேன். நீங்கள் நார்மல் சிக்கன்னாலுமே வீட்டில் ஏதாச்சும் செஞ்சது இருந்துச்சு அப்படின்னாலும் பண்ணலாம். இல்லை ரா சிக்கனாலுமே லைட்டாக நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையே நீங்கள் தனியாகவே சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம். ரைஸுக்கே சூப்பராக இருக்கும். அது நல்லா இருந்துச்சு அது சாப்பிட்றது. அதுக்கப்புறமா நம்ம இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி அந்த மாதிரி கட் பண்ணது அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஸ்மெல் ஆல்சோ குட் அண்ட் டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறையவே சாப்பிட்டேன். ஹஸ்பண்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் சரி ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு தான் ட்ரை பண்ணேன். பட் சூப்பரான ரெசிபி இது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் சாஸ் சேர்க்காமே நல்லா தான் இருந்தது. சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் அண்டு டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் நான் செஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு வேணுன்ற சாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா சூப்பரான ஒரு சிக்கன் சப்பாத்தி நூடுல்ஸ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கிட்ஸ் வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. நமக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக ஆயிரும். பட் சப்பாத்தி நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் ரஃப் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற டைம்ஸில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.